கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் வரைக்கும் முடித்தோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அது வரைக்கும் முடித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸ்டீரியோஐசோமெரிசம். ஸ்டீரியோஐசோமெரிசம் அப்படின்னா இட் arises due to the different arrangement of ligands. It arises due to the different arrangement of ligands. So in the stereoisomerism வந்து two types. ஒன்று வந்து geometrical isomerism, இன்னொன்று வந்து optical isomerism. So first வந்து we are going to study in detail about geometrical isomerism. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆர் இட் இஸ் சீன் இன் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ். ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ்னால் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். த காம்ப்ளெக்ஸஸ் விச் ஹேஸ் more than one kind of ligand, which has more than one kind of ligand. ஒரே ligand இல்லாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்லை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ligands இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸில் தான் வந்து we can see geometrical isomerism. Next, it is found in square planar and octahedral complexes. Square planar and octahedral complexes. Square planar complexes na 4 ligand இருக்கும். octahedral complexes na 6 ligand இருக்கும். and எல்லாமே ஒரே மாதிரி லிகாண்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? it should be more than one kind of ligand. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் வில் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் பார்ப்போம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸில் வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது. MA2B2 டைப் காம்ப்ளெக்ஸஸ். அதாவது எம்ன்றது வந்து மெட்டல், ஏன்றது வந்து ஒரு லிகாண்ட், பின்றது வந்து இன்னொரு லிகாண்ட். ஸோ டோட்டலாக 2 + 2 4 லிகாண்ட்ஸ் இருக்கணும். 4 லிகாண்ட்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏன்றது ஒரு லிகாண்ட், பின்றது இன்னொரு லிகாண்ட். ஸோ மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸில் we can see geometrical isomerism. அப்புறம் MA2BC டைப் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே. ஸோ ஏன்றது ஒரு லிகாண்ட், பி அண்ட் சின்றது வந்து வேறு வேறு லிகாண்ட்ஸ். நெக்ஸ்ட் MABCD டைப் காம்ப்ளெக்ஸஸ். 4மே வேறு வேறு லிகாண்டாக இருக்கலாம். MXY2 டைப் காம்ப்ளெக்ஸஸ். XY2 டைப் காம்ப்ளெக்ஸஸ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ்லேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒய்லேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு லிகாண்ட்லேயே 2 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போது இது 2 டைம்ஸ்னால் டோட்டலாக 4 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸில் தான் வந்து we can see geometrical
ஐசோமெரிசம். ஸோ இதில் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து Ma2B2 டைப் காம்ப்ளெக்ஸஸ். Ma2B2 டைப் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னா எம்ன்றது வந்து நடுவில் இருக்கும் A2. ஸோ இங்கே ஒரு A, இங்கே ஒரு A வரைகிறேன். B2, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம்னா M, இங்கே ஒரு A, இங்கே ஒரு A, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B, இப்படி இருக்கலாம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஏன்றது வந்து சிமிலர் லிகாண்ட். சிமிலர் லிகான்ஸ் வந்து சேம் சைடில் இருக்குது. இதில் சிமிலர் லிகான்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் இருக்குது. இங்கே சிமிலர் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. சிமிலர் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் இருந்ததுன்னா அந்த ஐசோமருக்கு பேர் வந்து சிஸ் ஐசோமர். சிமிலர் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா அந்த ஐசோமருக்கு பேர் வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் நான். PT NH3 twice Cl2 2+. ஸோ இதுக்கு வந்து சிஸ் ஐசோமர் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் வந்து என்னால் வரைய முடியும். ஸோ இது வந்து Ma2B2 டைப்பில் இருக்குது. ஸோ PT NH3 ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருக்கணும். அதே மாதிரி Cl ரெண்டும் சேம் சைட். ஸோ சேம் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் இருந்ததுன்னா இது வந்து சிஸ் ஐசோமர். சப்போஸ் சேம் குரூப்ஸ் சிமிலர் குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருந்ததுன்னா அப்போ அது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஸோ இதுதான் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் இல்லாட்டி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ் Ma2B2 டைப் காம்ப்ளெக்ஸஸ். சப்போஸ் Ma2BC டைப் காம்ப்ளெக்ஸஸில் எப்படி எழுதுறது? ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். PT NH3 twice BrCl2+. ஸோ இது வந்து Ma2BC டைப் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு சிஸ் ஐசோமர் எப்படி வரைகிறது, டிரான்ஸ் ஐசோமர் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ PT சிஸ்னா என்னது? சேம் குரூப் வந்து சிமிலர் சைட்ஸ், சேம் குரூப் வந்து சேம் சைடில் இருக்கணும். ஸோ இங்கே BrCl ரெண்டும் வேறு வேறு குரூப்பு, NH3 தான் சேம் குரூப். ஸோ NH3 ரெண்டுத்தையும் ஒரே சைடில் போட்டோம் அப்படின்னா அது வந்து சிஸ் ஐசோமர். மீதி Br and Cl ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர். டிரான்ஸ் ஐசோமர்னா NH3 வந்து சேம் சைடில் போடாமல் ஆப்போசிட் சைடில் போடணும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஸோ இது வந்து Ma2BC டைப் காம்ப்ளெக்ஸஸ். நெக்ஸ்ட் MXY twice டைப் காம்ப்ளெக்ஸஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். MXY twice டைப் காம்ப்ளெக்ஸஸ்னா
எக்ஸ்லேயும் ஒரு அட்டாச்மெண்ட் பாயிண்ட் இருக்கும், ஒய்லேயும் ஒரு அட்டாச்மெண்ட் பாயிண்ட் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸும் அட்டாச் ஆகிருக்கும், ஒய்யும் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ரெண்டும் மேலே பக்கமே இருக்கிறதுனால இது வந்து சிஸ் ஐசோமர். சப்போஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான். PT NH2 CH2 C double bond O O NH2 CH2 C double bond O O. ஸோ இது வந்து ஒரு லிகாண்ட், இது வந்து அமினோ ஆசிட் லிகாண்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NH2 என்னன்றதும் கனெக்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜனுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து XY டைப் காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட். ஓகே, ஸோ NH2 ரெண்டுமே மேல் பக்கமாக இருக்கிறதுனால இது வந்து சிஸ் ஐசோமர். சப்போஸ் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா NH2 கீழே இது மேலே போச்சுன்னா இது வந்து டிரான்ஸ் ஐசோமராக இருக்கும். ஸோ டிரான்ஸ் ஐசோமர் வரைங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட டிரான்ஸ் ஐசோமர். நெக்ஸ்ட் MABCD டைப் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ MABCD டைப் காம்ப்ளெக்ஸஸ்னா நாலுமே வந்து வேற வேற மாதிரி லிகாண்ட். ஸோ எக்ஸாம்பிள் PT NH3 NO2 Cl Br. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 லிகாண்டுமே வந்து வேறு வேறு லிகாண்ட். ஸோ இதில் ஏதாவது ஒன்றை நம்ம சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்றை வந்து நம்ம டிரான்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ PT NH3 NO2 Br Cl. ஸோ இதை நீங்கள் சிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அப்படியே இதை அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை டிரான்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகே, ஸோ PT NO2 NH3 நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர், இது டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து 2 types, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்னால் நான் சொல்லியிருக்கேன் 6 லிகான்ஸ் இருக்கணும் அந்த காம்ப்ளெக்ஸில். ஓகே, ஸோ 6 லிகாண்ட் அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ்னால் என்னது, மோர் தேன் 1 type ஆஃப் லிகாண்ட் இருக்கணும். ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்லேயும் வந்து நம்மளால் சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் சொல்ல முடியும். சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் வந்து எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ்க்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா MA2B4 டைப் காம்ப்ளெக்ஸஸ், MXY2B2 டைப் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி டைப் காம்ப்ளெக்ஸஸ்க்கெல்லாம் ஐ கேன் சே சிஸ் டிரான்ஸ்
ஐசோமெரிசம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து எனக்கு எத்தனை லிகாண்ட் இருக்குது? 6 லிகாண்ட் இருக்குது. ஸோ இப்போது ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு மெட்டல் இருக்கும் இப்படி. இப்போ இந்த மெட்டலை சுற்றி என்னன்னா எனக்கு 6 லிகாண்ட் இருக்கணும். ஸோ 4 லிகாண்ட் வந்து இப்படி நான் வரைகிறேன். ஸோ 4 லிகாண்ட் வந்து நான் இப்படி வரைகிறேன். ஓகே, ஒரு லிகாண்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கும், இன்னொரு லிகாண்ட் வந்து கீழ் பக்கமாக இருக்கும். இப்படி இருக்கும். அதுதான் வந்து ஆக்டாஹீட்ரல். ஸோ இந்த 4 லிகாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகே, இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்கொயர். ஓகே, இந்த லிகாண்ட் வந்து இந்த ஸ்கொயருக்கு மேல் பக்கமாக இருக்கும், இந்த லிகாண்ட் வந்து ஸ்கொயருக்கு கீழ் பக்கமாக இருக்கும். நீங்கள் 3 டைமென்ஷனலாக வந்து இதை யோசிக்கணும். ஓகே, ஸோ இங்கே இருக்க லிகாண்டை வந்து நான் லிகாண்ட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3, 4, 5, 6 6 லிகாண்டை வந்து நான் நேம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 4த்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 4த்தையும் மேல் பக்கத்தில் இருக்க லிகாண்டோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4த்தையும் கீழ் பக்கத்தில் இருக்க லிகாண்டு கூட ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த லிகாண்ட் வந்ததுன்னா சிஸ் ஐசோமர், எந்தெந்த இடத்துல எந்தெந்த லிகாண்ட் வந்ததுன்னா டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது A2B4 ஓகேவா? ஸோ இப்போ ஏ தான் வந்து 2 இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது டைரக்டாக அந்த 2 லிகாண்டுமே கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு ஏ இருக்குது, செகண்ட் பொசிஷன்லேயும் எனக்கு ஏ வந்தது அப்படின்னா, சப்போஸ் இந்த பொசிஷனில் எனக்கு ஏ, இந்த பொசிஷனில் எனக்கு ஏ, மீதி 4 பொசிஷன்லேயும் எனக்கு பி 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 பின்னு வருது. ஸோ இந்த 1ம் 2ம் இங்கே எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 1 and 2 வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 and 2 டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஏ அண்ட் ஏ வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அப்போ அது வந்து சிஸ் ஐசோமர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதெல்லாம் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும், அப்போது எந்தெந்த பொசிஷனில் இருந்தாலும் அப்போது எனக்கு சிஸ் ஐசோமர். 1 and 2 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 and 2ல் ஏ இருந்தால் எனக்கு சிஸ் வரும். நெக்ஸ்ட்டு 1 and 3 வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த பொசிஷன்ஸில் எனக்கு வந்தாலும் சிஸ் ஐசோமர் வரும். 1 and 4ம் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 and 4 பொசிஷன்லேயும் எனக்கு ஏ வந்ததுன்னா எனக்கு சிஸ் ஐசோமர். 1 and 5 வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 and 5 வந்தாலும் எனக்கு வந்து அது சிஸ் ஐசோமர். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 பாருங்கள். 2லேருந்து 1 ஆல்ரெடி எழுதிட்டோம். 1, 2 அது சிஸ். 2 and 3 வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது சிஸ் ஐசோமராக இருக்கும். 2 and 4 டைரெக்டாக எனக்கு கனெக்ட் ஆகலை, நடுவில் எம் வந்துடுது. 2 and 5 வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் 2 and 6 வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சிஸ் ஐசோமர்ஸ். ஸோ 3லேருந்து எதெல்லாம் 3, 1 1, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால எழுத வேண்டாம். 3, 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், 2, 3ன்னு அதுவும் எழுத வேண்டாம். 3, 4ல் வந்ததுன்னா எனக்கு சிஸ் வரும். 3, 5 வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, நடுவில் எம் வந்துடுது. ஸோ அது சிஸ் வராது. 3 and 6 வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு சிஸ் ஐசோமர் வரும். நெக்ஸ்ட் 4 பார்த்தோம் அப்படின்னா
4,1 எழுதியாச்சு ஆல்ரெடி. 4,3 ஆல்ரெடி எழுதியாச்சு. 4,5 எழுதலை. ஸோ 4,5 வந்ததுன்னா எனக்கு சிஸ். அது மாதிரி 4ம் 6ம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 4 and 6 வந்தாலும் எனக்கு சிஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி 5 பார்த்தீங்கன்னா 5 and 6 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பொசிஷன்லலாம் எனக்கு ஏ வந்ததுன்னா அது எல்லாமே வந்து எனக்கு சிஸ் ஐசோமர்ஸ். ஸோ ஒன்றுமே என்னால் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னென்ன பொசிஷனில் எது வந்தால் எனக்கு சிஸ் ஐசோமர்ன்றதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ டைரெக்டாக அந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அப்போது எனக்கு சிஸ் ஐசோமர். டைரெக்டாக கனெக்ட் ஆகாமல் இருக்கிற பொசிஷனில் வந்ததுன்னா எனக்கு அது டிரான்ஸ் ஐசோமர். சப்போஸ் ஒரு ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் இன்னொரு ஏ வந்து 6th பொசிஷன்லேயும் வந்ததுன்னா 1 and 6 வந்து எனக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. கரெக்டாக? ஸோ அப்போ டைரெக்டாக கனெக்ட் ஆகாத பொசிஷனில் எனக்கு வந்ததுன்னா அப்போ அதெல்லாமே வந்து எனக்கு டிரான்ஸ் ஐசோமர். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எதெல்லாம்? 1,6 2லேருந்து 4 டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. 3லேருந்து 5 டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த 3 பொசிஷனில் வந்ததுன்னா அது வந்து டிரான்ஸ் ஐசோமர்ஸ். ஓகே. ஸோ சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டைப்பில் காம்ப்ளெக்ஸஸ் வந்தால் தான் என்னால் சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்ல முடியும். சப்போஸ் இந்த 6 லிகாண்டுன்னு இருக்கிறது வந்து A3B3ன்னு கூட வரலாம். சப்போஸ் இந்த A3B3 டைப் காம்ப்ளெக்ஸஸ் வந்தது அப்படின்னா என்னால் அதை சிஸ் டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை நான் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா ஃபேக் அண்ட் மெர் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபேக் அண்ட் மெர் ஐசோமர்ஸ். ஸோ ஃபேக்னா ஃபேஷியல், மெர்னா மெரிடோனியல் ஐசோமர்ஸ். ஓகே. ஸோ ஃபேக் அண்ட் மெர் ஐசோமர்ஸ் A3B3 டைப் காம்ப்ளெக்ஸஸ்க்கு ஃபேக் அண்ட் மெர் ஐசோமர்ஸ். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். A3B3 டைப் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆக்டாஹீட்ரல் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எம்மை சுற்றி 4 இப்படி இருக்கும், மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ A3B3 ஏவும் 3 பியும் 3. ஸோ 1 2 3. ஸோ இந்த 3 சைடு ஃபுல்லாக நான் ஏ எழுதிக்கிறேன். இந்த 3 சைடு ஃபுல்லாக நான் வந்து பி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்கொயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போது இந்த 4த்தையும் இது கூட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த 4த்தையும் இது கூட ஜாயின் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நான் வந்து ஃபேக் ஐசோமர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ 3A இப்படி இருக்குது. ஸோ இந்த ஏலேருந்து இந்த ஏவை நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஏலேருந்து இந்த ஏவை நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து இமேஜினரி லைன், பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த ஏலேருந்து இந்த ஏ கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஏலேருந்து இந்த ஏ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏலேருந்து இந்த ஏவை கனெக்ட் பண்ணுறேன். பென்சிலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இமேஜினரி லைன். ஸோ இந்த போர்ஷனை வந்து நான் ஷேட் பண்ணுறேன். இந்த போர்ஷனை நான் ஷேட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இந்த பியிலேருந்து இந்த பியை நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த பியிலேருந்து இந்த பி கனெக்ட் பண்ணுறேன். இந்த 2 பியும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த போர்ஷனையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும், இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளும் எனக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஃபேஸிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஸோ பேரலல் மாதிரி இருக்குது.
ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் பேரலல் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஃபேக் ஐசோமர். மெரிடோனியல் ஐசோமர் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே அந்த 4 வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டுட்டு இந்த 4த்தையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபேக் ஐசோமர் என்ன பண்ணேன், 3Aவும் கண்டினியூஸாக போட்டேன், 3Bயும் கண்டினியூஸாக போட்டேன். இப்போது மெரிடோனியலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு A இங்கே போட போகிறேன் அண்ட் மீதி 2A போடுறதுக்கு பதிலாக 2B போட போகிறேன். அதே மாதிரி ஒரு B போடுறேன், 2A போடுறேன். ஓகே, ஸோ அதாவது ஆப்போசிட் சைடில் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜினரி லைன் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இந்த ஏவையும் நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த ஏவும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அகெயின் இந்த ஏ அண்ட் இந்த ஏ வந்து நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இப்படி கிடைக்கும். ஸோ எனக்கு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. ஸோ இந்த போர்ஷனை நான் வந்து ஷேட் பண்ணுறேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி கிடைக்குது இந்த போர்ஷன். ஓகே, இப்போ நான் இந்த பியும் நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த பியும் கனெக்ட் பண்ணுறேன் அண்ட் அகெயின் இந்த பி அண்ட் இந்த பி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ஷனை வந்து நான் ஷேட் பண்ணுறேன். ஸோ போன இதில் வந்து இந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே பேரலல் மாதிரி இருந்தது. இப்போ இதில் ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, இன்னொரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர் மாதிரி இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலர் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நான் மெர் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் A3B3 டைப் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ A3B3 டைப்பில் வந்து we cannot say cis trans isomerism, we can only say facial and meridonial isomerism. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் வந்து we can give the isomers 2 types of names. ஓகே, ஒரு ஐசோமருக்கு வந்து we will be giving the name D isomer, இன்னொரு ஐசோமருக்கு வந்து I will be giving the name L isomer. D isomer அப்படின்னா it is dextro-rotatory isomer அப்படின்னு அர்த்தம். L ஐசோமர்னா it is levo-rotatory isomer அப்படின்னு அர்த்தம். D ஐசோமர் வந்து it is represented by positive sign, levo-rotatory வந்து it is represented by negative sign. ஸோ இது வந்து என்னென்ன மாதிரி காம்ப்ளெக்ஸஸ்லாம் நம்ம பாசிபிள் அப்படின்னா MXX thrice type complexes, MXX 2B2 type complexes, MXX 2AB type complexes. இதில் எல்லாமே வந்து it is possible. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் MXX 3 type complexesல D ஐசோமர் அண்ட் L ஐசோமர் வரைய போகிறேன். ஓகே, ஸோ MXXனா என்னன்னு அர்த்தம், 2 Xலையுமே வந்து என்ன இருக்கும், பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ XX வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே இந்த 4 லைனை போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் எப்போவுமே இந்த 4 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். ஆக்டாஹீட்ரல்னால் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து
ஒரு ஐசோமர், இன்னொரு ஐசோமர் வந்து இதுக்கு அப்படியே மிரர், இது அப்படியே மிரரில் பார்த்தா எப்படி வரையணுமோ அதே மாதிரி வரையணும். ஸோ இதோட மிரர் இமேஜ் எப்படி வரைவீங்க? ஸோ இதோட மிரர் இமேஜ். ஸோ இதை வந்து நான் டி ஐசோமர் அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் எல் ஐசோமர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லாட்டி உங்கள் விஷ் தான் இது. இதை நீங்கள் டின்னு நேம் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எல்ன்னு நேம் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் இஸ் யுவர் விஷ் டு நேம். ஓகே, ஸோ டி ஐசோமருக்கு எப்போவுமே ப்ளஸ் சைன் போடுங்க, எல் ஐசோமருக்கு எப்போவுமே மைனஸ் சைன் போடுங்க. ஓகே, ஸோ தே வில் பி மிரர் இமேஜஸ். Okay, so if the isomers are mirror images, then they are called as D and L isomers. Okay, so இப்போ MXX2B2 type complexes வரையலாம். MXX2B2 type complexes. So M as usual ஃபஸ்ட்டு நான் இந்த 4 லைனையும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, MXX2. ஸோ XX1, XX2, அப்புறம் B2, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B எழுதிக்கிறேன். இப்போ இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? M BB. ஸோ இதை நான் டீன்னு வச்சேன்னா இது எல், இது டீனா இது எல். ஸோ டீனா பாசிட்டிவ் சைன், எல்னா நெகட்டிவ் சைன். ஸோ அதே மாதிரி MXX2AB டைப் காம்ப்ளெக்ஸஸ் அதே மாதிரி வரையலாம். எம் ஃபஸ்ட் இந்த 4 லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. XX2. ஸோ XXXAB. ஸோ இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? M XXAB. ஸோ இதை டீன்னு வச்சிங்கன்னா இது வந்து எல். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஸ்டீரியோ ஐசோமெரிசம், அதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட ஐசோமெரிசம் பார்ட் ஃபுல்லாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.